உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 15th மேட்ச் யூபி வாரியர்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ஸுக்கு இடையில லக்னோவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லக்னோ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக், இங்கே பெருசாக ரன்ஸ் வராது, பட் இனிஷியல் மேட்சஸில் டீசன்ட் ஸ்கோர் வரும். பவுண்டரி சைஸஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் உமன்ஸ் மேட்சஸுக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணுவாங்க. இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், பட் லேட்டராக ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனதால் பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸில் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஆல்மோஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மென்ஸ் T20 மேட்சஸில் இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் உமன்ஸ் கிரிக்கெட்டில் இங்கே நடந்த 5 ODI மேட்சஸ்லையும் சரி, தென் 3 T20 மேட்சஸ்லையும் சரி, சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் இங்கே நடந்ததில்லை, பட் 3 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு, டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கு. இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸையும், ஸ்லோவர் பால்ஸ் ட்ரை பண்ணுற பேசஸையும், தென் ஸ்பின்னர்ஸை அதிகமாக டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இங்கே ஓவராலாக 3 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு, சேஸ் பண்ண டீம் தான் 3லையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 133 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 158 ரன்ஸை இந்தியாவும், லோவஸ்ட் ஸ்கோர் 112 ரன்ஸை சவுத் ஆஃப்ரிக்காவும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா பெலோ 150 2 டைம்ஸும் 150 169 1 டைமும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க, 2 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் குஜராத் கிட்ட லாஸ் ஆகிருக்காங்க. அடுத்த 3 மேட்சும் ரொம்பவே க்ரூஷியல் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுறதுக்கு. யூபியோட பேட்டிங் கன்சிஸ்டண்டாக இல்லை, பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பெஞ்சிலையும் பெருசாக பேட்டர்ஸ் இல்லை. ஸோ இந்த மேட்சுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாங்க பார்க்கணும். ஹென்ரி, எக்கல்ஸ்டன், தீப்தி சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஷைமா தாக்கூர், கிராந்தி கவுட், தென் தக்லியா மெக்ராத் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் 1-2 ஓவர்ஸ் வச்சு பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் ஹென்ரி 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. எக்கல்ஸ்டன், தீப்தி சர்மா 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். குஜராத் ஜெயின்ஸ் 3 மேட்ச்சில் லாஸ் ஆகிருக்காங்க, 2 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. குஜராத்துக்கும் அடுத்த 3 மேட்சும் க்ரூஷியல் குவாலிஃபை ஆகிறதுக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் RCBயை பீட் பண்ணாங்க. குஜராத் வின் பண்ண 2 மேட்ச்லையும் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. தென் 3 மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க, அதில் 2 மேட்ச்சில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் லாஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சிம்ரன் ஷேக்குக்கு பதிலாக ஹேமலதாவை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மேட்சுக்கு வின்னிங் காம்பினேஷனோட போவாங்கன்னு தோணுது. 11ல் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. டோட்டின், ஆஷ்லே கார்ட்னர், கௌதம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் தனுஜா கன்வர், பிரியா மிஸ்ரா அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மேக்னா கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் கௌதம், டோட்டின், தென் கார்ட்னர் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் கௌதம் அண்ட் டோட்டின் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. குஜராத் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பெத்மோனி டீசன்ட் பிளேயர், பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க எகென்ஸ்ட் RCB. அடுத்த 4 மேட்ச்லையும் 20 ரன்ஸை தாண்டலை. யூபி வாரியர்ஸுக்கு எகென்ஸ்டாக டக் அவுட் ஆனாங்க. எகென்ஸ்ட் யூபி 3 இன்னிங்ஸில் 90 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஒரு 50 அடிச்சிருக்காங்க. 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். இன்கேஸ் யூபி வாரியர்ஸில் தீப்தி சர்மா அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் பவர் பிளேயில் பவுல் பண்ணால் 3 ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது, பட் டீசன்ட் பிளேயர். லிச்சிஃபீல்டு நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. டீசன்ட் பிளேயர், T20ஸில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். தென் இந்தியன் கண்டிஷன்லையும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் யூபி 2 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு டீமில் கன்சிடர் பண்ணுங்க, நல்லா ஆடலாம். ஹர்லிண்டியோ லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் ஆடினாங்க. 34 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் 5 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் யூபி 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. டீசன்ட் பிளேயர். எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 4 இன்னிங்ஸில் 102 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 1 டவுனில் ஆடுறதால டீசெண்டாக ஆடலாம். ஹேமலதா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஓப்பன் பண்ணாங்க. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. தென் உமன்ஸ் பிரீமியர் லீக் ரெக்கார்ட்ஸும் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 11 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. பவர் பிளேயில் ஆடுறதால 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 5 இன்னிங்ஸில் 80 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க.
அதில் ஒரு 50 அடிச்சிருக்காங்க. ஃபுல் மாலி பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுவாங்க, கொஞ்சம் அக்ரஸிவாக ஆடக்கூடிய பிளேயர். ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் டெல்லி 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். ஆஷ் கார்ட்னர் நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங்கில் நம்பர் 4 ஆடுவாங்க. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த சீசனில் 5 மேட்ச்சில் 3 50s கிட்ட அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் யூபியும் 50 அடித்தாங்க. அகேன்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் ஓவராலாக 36 ஆவரேஜில் 182 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங்லையும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் வச்சு பவுல் பண்ணுவாங்க. இந்த சீசனில் 5 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் யூபி 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. தக்லியா மெக்ராத்தை 3 டைம்ஸும் தென் கிரேஸ் ஹாரிஸை 2 டைம்ஸும் அவுட் பண்ணியிருக்காங்க. கார்ட்னர் பேட்டிங்கில் தீப்தி சர்மா கிட்ட 5 டைம்ஸும் தக்லியா மெக்ராத் கிட்ட 2 டைம்ஸும் அவுட்டாக இருக்காங்க. தென் எக்கல்ஸ்டன் கிட்ட 4 டைம்ஸும் அவுட்டாக இருக்காங்க. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். நல்ல ஆல்ரவுண்டர். டோட்டி நம்பர் 5ல பேட்டிங் ஆடுவாங்க. பெரிய ஸ்கோர் அடிக்கிறதில்ல, பட் ஆவரேஜாக 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க அகேன்ஸ்ட் யூபி. டோட்டின் பேட்டிங்கில் எக்கல்ஸ்டன் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். பிரியா மிஸ்ரா லெக் பிரேக் குக்லி பவுலர், நல்ல பவுலர். பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 1 ஓவர்ஸ் கிட்ட தான் பவுல் பண்ணாங்க, விக்கெட்ஸ் எடுக்கல. யூபி வாரியர்ஸுக்கு எகென்ஸ்டாக 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். இந்த மேட்சுக்கு அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. இங்கே நல்லா பவுல் பண்ண முடியும், விக்கெட்ஸும் எடுக்க முடியும். ஸோ இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணுங்க. கௌதம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் 1-2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. யூபிக்கு அகேன்ஸ்டாக 1 விக்கெட்ஸ் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். இங்கே டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுறதால மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. தனுஜா கன்வர் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. மற்றபடி 2 ஓவர்ஸ் கிட்ட தான் பவுல் பண்ணுவாங்க. ரீசெண்டாக 2-3 மேட்சஸாக கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் யூபி 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணாங்க, பட் விக்கெட்ஸ் எடுக்கலை. ஓவராலாக அகேன்ஸ்ட் யூபி 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. பட் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். மேக்னா சிங் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இன்கேஸ் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. யூபி வாரியர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் உமா சேட்ரி ரொம்ப டவுனில் ஆடுவாங்க. சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் ஆகலாம். 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். நவ்கிரே பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் அக்ரஸிவாக ஆடக்கூடிய பிளேயர், பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறது இல்லை. இந்த சீசனில் ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் டெல்லி 50 அடித்தாங்க. மற்றபடி நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பவர் பிளேயில் ஆடுறதால சம்டைம் டீசெண்டாக ஆடலாம். ஷெராவத் நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவாங்க. டீசென்ட் பிளேயர், நல்ல பேட்டிங் டெக்னிக் இருக்கிற பிளேயர். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர், பட் 2-3 மேட்சஸில் 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இங்கே யூபி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா ஷெராவத் குரூஷலாக இருக்கலாம். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. விருந்தா தினேஷ் லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் ஆடினாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. 33 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. சம்டைம் 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அவ்வளோதான். தீப்தி சர்மா பேட்டிங்கில் நம்பர் 4ல் ஆடுவாங்க. டீசென்ட் ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், பட் கன்சிஸ்டண்டாக இல்லை. குஜராத்துக்கு அகேன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 39 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அகேன்ஸ்ட் குஜராத் 54 ஆவரேஜில் 161 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடிருக்காங்க. தென் பவுலிங்லையும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அகேன்ஸ்ட் குஜராத் 5 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் இங்கே 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். ஹென்ரி பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க.
பவர் பிளேல 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. தென் நல்ல பேட்டரும் கூட அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸோ இங்கே பேட்டிங்லையும் நல்லா ஆட முடியும். தென் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்கிறதால ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். கிரேஸ் ஹாரிஸ் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 44 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் ஆடுறதால 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அகென்ஸ்ட் குஜராத் 5 இன்னிங்ஸில் 196 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 3 50s அடிச்சிருக்காங்க. சூப்பராக ஆடியிருக்காங்க. தென் பவுலிங்லையும் 1-2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் சடனாக டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. இந்த மேட்சுக்கு பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டக்லியா மெக்ராத் 5th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குது. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்லையும் கிரேட்டாக இல்லை. எப்போவாவது ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. எகென்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காங்க. 2 மேட்ச்சில் டக் அவுட் ஆயிருக்காங்க. பவுலிங்கில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. நல்ல பிளேயர், எப்போ வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோஃபி எக்கல்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அகென்ஸ்ட் குஜராத் 5 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. கார்னரை 4 times அவுட் பண்ணியிருக்காங்க. தென் எகென்ஸ்ட் டோட்டின் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். கிராந்தி கவுட் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தாங்க. இங்கே 4 ஓவர் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஷைமா தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. விக்கெட் டேக்கிங்லையும் பெருசாக இல்லை. இந்த டீமை பாருங்க. இதில் லிச்சி ஃபீல்டு இல்லை ஹர்லின் டியோவில் ட்ரை பண்ணலாம். தென் ஷெராவத் இல்லை நவ்கிரேவை ட்ரை பண்ணலாம். இல்லை தக்லியா மெக்ராத்தை கூட ட்ரை பண்ணலாம். தென் பிரியா மிஸ்ரா இல்லை தனுஜா கன்வரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல நவ்கிரே, ஃபுல்மாலி, ஹர்லின் டியோல், தென் மெக்ராத் அண்ட் கிராந்தி கவுடெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆஷ் கார்னர், கிரேஸ் ஹாரிஸ், தென் தீப்தி சர்மாவை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டோட்டின், பெத்மோனி, எக்கல்ஸ்டன் அண்ட் மெக்ராத்தை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.